Hi guys, welcome to our channel Clear Cut Concepts. So in this video la nama CTET previous year questions December 2019 math paaka porom. Already part 1 paakala appadina once ada watch pannunga. Okay, adoda continuation da idu. So 12 question already solve பண்ணியாச்சு. Next question la irundhu இந்த வீடியோல start பண்ணலாம். So 42 questions, question number 42 solve பண்ணியாச்சு previous video la. நம்ம பார்க்க வேண்டியது 43. Okay. So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா area of a quadrilateral. ஒரு quadrilateralோட ஏரியா கொடுத்தாங்க. Perpendicular distance கொடுத்தாங்க. height என்னன்னு கேட்டிருக்காங்க. diagonalோட length என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. perpendicular distanceனா இது height சொல்றாங்க. First quadrilateral na enna appadina any four sided polygon idu equal ah irukanum opposite angle equal ah irukanum அப்படிங்கற எந்த கண்டிஷனுமே கிடையாது any four sided polygon இந்த மாதிரி இருக்கும் it is made by straight line polygons means straight line okay இத வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து quadrilateral okay இதுல இது வந்து diagonal means non adjacent point join பண்றதா diagonal இந்த height கொடுத்திருக்காங்க 7.2 8.8 இந்த height கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்த diagonalோட length தான் கண்டுபிடிக்கணும் d தான் கண்டுபிடிக்கணும் ஏனா ஏரியாவும் கொடுத்தாங்க அப்போ once remember பண்ணி பாருங்க இந்த ஃபார்முலா என்னது half into d into h1 plus h2 ஓகே இது ஆன்சர் கொடுத்தாச்சு 2 to 7.2 अब known value substitute பண்ணிட்டு unknown value கண்டுபிடிச்சிடலாம் half into b ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் h1 given 7.2 8.8 equal to the triple double to 7.2 அப்ப half into இத ஆட் பண்ணோம் அப்படினா 7.2 8.6 15 plus 1 16 equal to 2 to 7.2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா 8 b இருக்கு அப்ப d ஓட வேல்யூ equal to 7 divided by 8 so divide பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 28.4 ஓகே இத டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் diagonal length வந்து 28.4 cm ஓகே next question algebraic equation கொடுத்திருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இத சால்வ் பண்ணிட்டு நம்ம x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு then what is the value of this equation அத கேக்குறாங்க what is the value of expression okay இப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படினா நார்மல் மல்டிப்ளிகேஷன் 5 into 3x plus 4 minus 8 into 6x plus 7 equal to 9x minus 8 okay so normal 5 into 3x means 15x 5 4s are 20 12x 8 6 are 48 48x plus 42 equal to 9x minus 8 okay இத கம்பைன் பண்ணோம் அப்படினா so same x வேல்யூ எல்லாம் ஒரு சைடு கம்பைன் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் எல்லாம் அதர் சைடு எழுதிக்கலாம் அப்ப 15x with sign sign ஓட சேர்த்து தான் எழுதணும் 9x equal to so இது வந்து -8 இங்க வந்து ரெண்டும் பிளஸ்ஸா இங்க பாருங்க இங்க மைனஸ் இருக்கு minus into plus minus 42 ஓகே இது -48 அப்ப நம்ம சைன் ஓட எழுதும்போது இங்க -8 இருக்கு இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்து போறோம் அப்படினா சைன் மாறும் ஓகே அப்ப இதுல வந்து சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணனும் 15x minus 57x equal to இங்க சேம் சைன் இது 8 28 42 minus 28 அப்போ minus 42 plus 42 and minus 20 okay 9x minus 8 so இங்க வந்து minus 40 15 subtract பண்ணிடுவேன் டிஃபரண்ட் சைனா இருந்துச்சுனா சப்ட்ராக்ட் பண்ணனும் so 2 42x equal to
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 7s are 56. ஸோ 56 minus 28 அப்படின்றப்ப 28. ஓகே, ஸோ x equal to 28 by 42. ஸோ 14 டேபிளில் கட் பண்ணிடலாம். 2/3 எக்ஸோட வேல்யூ -2/3. ஆனால் நம்மளோட கொஷின் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ -2/3 whole square -2 into -2/3 plus 1. இந்த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றப்ப சைன் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். 4/9 plus 4/3 plus 1. இப்போ நம்ம டிவிஷனை ஆட் பண்ணணும் ஃப்ராக்ஷனை அப்படின்னா டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதான் அதுக்காக தான் எல்சிஎம் எடுக்கிறாங்க. அப்போ எல்சிஎம் வந்து நான் 9 எடுத்துறேன். இப்போ 9ன்றப்போ 4, இந்த 3 டைம்ஸ் போடும்போது 12. இதே நான் 9 ஆகணும் அப்படின்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அதான் மீனிங். இங்கே நான் 9 பண்ணுறேன் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இங்கே 9 வேணும் அப்படின்னா ஆல்ரெடி 9 இருக்குது, 1 தான் போதும். ஸோ இந்த நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 ஆயிரும், இது 9 ஆயிரும். ஸோ 25/9 ஆன்சர் வந்து 25/9. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸை கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 டேர்ம் இருக்குன்னா 5 வச்சு இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், 8 வச்சு இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், சைனும் இன்க்ளூடட். இப்போ மல்டிப்ளிகேஷன் சைனுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், சேம் சைன் இருந்துச்சுன்னா ப்ளஸ். ஓகே, இதில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோவில் ஒன்லி கான்செப்ட் மட்டும் லேர்ன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு what is that value of this expression when a equal to 1 b equal to -3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, then given expression இங்கே எழுதிக்கலாமா? 45. நான் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ வந்து 1, வித்தின் ப்ராக்கெட்டில் வந்து ஏவோட வேல்யூ 1, பீன்றப்ப தான் சொன்னேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருந்துச்சுனாலோ ட்வைஸ் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நம்ம -3 தான் ஹோல் ஸ்கொயர்டு, இப்போ +9, சி வந்து -2, இது ப்ராக்கெட் முடிஞ்சு, ப்ளஸ் பிக்கு வந்து -3 போடுவோம், அப்போ 9 ஆகிடும். ஏன்னா ஸ்கொயர்டு பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஏ வந்து 1, பி வந்து 9, சி வந்து 4, மைனஸ் சியோட வேல்யூ என்னது -2, அப்போ இது +2 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அந்த பேசிக்கை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 9. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். 1 + 9 10, 10 - 2 8, ப்ளஸ் 9 இன்ட்டு 1 + 9 10, 10 + 4 15, ப்ளஸ் 9 இன்ட்டு 14 36, ரிமைண்டர் 3 126, 126 + 20, இப்போ 20 + 8 28, இதோட ஆட் பண்ணோம்னா 154. ஸோ ஆன்சர் வந்து 154. நெக்ஸ்ட்டு கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் 46. இந்த எக்ஸ்பிரஷனில் இது அகெயின் அதே மாதிரி தான், சேம் கொஸ்டின் தான். 45 மாதிரியே நம்பரில் கொடுத்துருந்தாங்க, இங்கே எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. திரும்ப அந்த மைனஸ் ப்ளஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை வேணால் அப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளிகேஷனில் சேம் சைன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ். அடிஷன் சப்ராக்ஷனில் சப்போஸ் 2 நம்பர் எடுத்து ஆடோ சப்ராக்டோ பண்ணுறோம், அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஓகே, சப்போஸ் +5 -7 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சைனை செக் பண்ணுறோம். 1ல் ப்ளஸ் 1ல் மைனஸ், அப்போ இந்த ரூல் தான் அப்ளிகபிள். 2 ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் 7 தான் பெரிய நம்பர், அப்போ ஆன்சர் -2 வரும். இதே வந்து -5 + 7 அப்படின்னா +2 வரும். ஏன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து சைன் ப்ளஸ்ஸாக இருக்குது தான் ரூல். இதெல்லாம் 4 ரூல்ஸ். அடிஷன் சப்ராக்ஷனில் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். சப்போஸ் சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஈஸி, ஆட் பண்ணி அதே சைனை போடணும், சேம் சைன். இதான் ரூல். ஓகே, இந்த ரூல் தெரிஞ்சுன்னா தான் நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண முடியும். ஓகே,
ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நார்மல் மல்டிப்ளிகேஷன் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறாங்க முதல்ல எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணணும் 46th கொஸ்டின் ஓகே ஸோ எக்ஸை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு ஓகே அதுக்கடுத்து மைனஸ் ஒய் வச்சு பண்ணணும் அப்போ மைனஸ் ஒய் வச்சு பண்ணும்போது மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் கியூப் அதுக்கடுத்து எக்ஸ் வச்சு பண்ணணும் கண்டினியூஷனாகவே எழுதலாம் ஓகே எக்ஸ் வச்சு பண்ணும்போது எக்ஸ் கியூப் அதாவது எக்ஸ் வச்சுன்னா இந்த எக்ஸை வச்சு இந்த எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இந்த மாதிரி ப்ளஸ் ஒய் வச்சு பண்ணும்போது ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் கியூப் அடுத்த டேர்மு மைனஸ் எக்ஸ் கியூப் minus xy square minus sign இருக்கு so minus y x square minus y cube means plus y cube sign important sign ஒரு செக் பண்ணிக்கலாம் இது கூட நம்மளுக்கு காமனா இருக்கு ரெண்டு டேர்ம் ஓகே x வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது x cube minus x cube கரெக்ட் minus xy square வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகும் இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும் நெக்ஸ்ட் டேர்மு மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டு ப்ளஸ் ஒய் கியூப் ஏதாவது காமன் டேர்ம் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா எக்ஸ் கியூப் ஒய் கியூப் தானே வேணும் எக்ஸ் கியூப் இருக்குது ஓகே இனி எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகுதா இங்கே ஒரு எக்ஸ் கியூப் மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குது கேன்சல் ஆகிடுச்சு இங்கே ஒரு ஒய் கியூப் ப்ளஸில் இருக்குது எங்கேயாவது மைனஸில் இருக்கா இந்த இருக்குது கேன்சல் ஆகிடுங்க ரெண்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இந்த இருக்குது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் நிறைய டைம் கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு ஆனால் ப்ளஸில் தான் இருக்குது ரெண்டுமே இது வந்து எக்ஸ் ஒய் xy squared okay minus yx squared என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா x cube இந்த x cube இருக்கு x cube plus y cube xy காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா y minus x ஒரு y ஒரு x இந்த y ஒரு x ஓகே இந்த ரெண்டு டேர்ம் இருக்கும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா அதனால் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இந்த மூணு டேர்ம் தான் இந்த நாலு டேர்ம் தான் இருக்குது 1 2 3 4 டேர்ம்ஸ் தான் இருக்குது இதுதான் ஆன்சர் இப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் இந்த மாதிரி அப்போ இதில் வந்து சைன் தான் இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் பேசிக் சப்போஸ் எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்னது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும் அந்த ரூலை யூஸ் பண்ணிடுவோம் எக்ஸ் கியூப் சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதான் வேணும் ஓகே ஸோ லிட்டில் பிட் டிஃபிகல்ட் क्वेश्चन डिफिकल्ट मीन्स माइनस प्लस में कंसंट्रेशन सो कंसंट्रेशन होना चाहिए माइनस प्लस में ओके सो नेक्स्ट 47th क्वेश्चन व्हाट इज द मीन ऑफ द मीन கண்டுபிடிக்கணும் எதுக்கெல்லாம் மீன் கண்டுபிடிக்கணும் மீன்னா ஆவரேஜ் எதுக்கெல்லாம் மீடியன் மோட் ரேஞ்ச் இது மூணுக்கும் மீன் கண்டுபிடிக்கணும் அப்போ இது மூணு தனித்தனியாக கண்டுபிடிச்சி டிவைடட் பை 3 போடணும் அதான் ஆவரேஜ் ஓகே வாட் இஸ் த மீன் ஆஃப் த மீடியன் மோட் ரேஞ்ச் ஆஃப் த கிவன் டேட்டா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் ஓகே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்போ எழுதிடலாமா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 0 அதுக்கப்புறம் நம்பர் என்னது 8 அந்த மாதிரி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் 9 11 11 17 18 20 24 25 25 25 29 30 30 44 50 என்ன பண்ணிட்டேன் நான் அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக் ஓகே 7 வரிசையில் எழுதியாச்சு இப்போ மீடியன் அப்படின்னா என்னன்னா மிடில் டேர்ம்
ஸோ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது அதை கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 டேர்ம் இருக்குது. அப்போ 17ல் மிடில் எப்போ வரும்? இந்த சைடு 8 இந்த சைடு 8. அப்போ 9th டேர்ம் தான் மிடில் டேர்ம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதுதான் என்னோட மீடியன். அப்போ மீடியன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மீடியன் 24. ஓகே. நெக்ஸ்ட்டு மோடு. மோடுனா எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஜாஸ்தியாக எது ரிப்பீட் ஆகிருக்கோ அதான் மோடு. இப்போ மோடு வந்து 25. ஓகே. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்சுனா பிக்கஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ 50. இதுதான் வந்து ரேஞ்ச். அப்போ இதோட மீன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். இது ஆட் பண்ணோம்னா 99 டிவைடட் பை 3னா 33. ஸோ ஆன்சர் வந்து 33. இப்போ கொஷின் என்னது அப்படின்னா மீன் கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம்? மீடியன், மோடு, ரேஞ்ச், இது 3ஓட வேல்யூ சேர்த்து. மீடியன்றப்ப மிடில் டேர்ம், மோடுன்றப்ப ரிப்பீட்டட் வேல்யூ, ரேஞ்சுன்றப்ப வந்து ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 48. Okay. Next question. A mathematical theorem is. இது வந்து பெடகாலஜிஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15 கொஸ்டின் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவே. 50 சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 வந்து பெடகாலஜிஸ்ட் கொஸ்டின். இந்த பெடகாலஜி கொஸ்டின்ஸில் நம்ம வியூ கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேரான வேல்யூவான ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்கல் தியரம்னா என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் தியரம்னாலே லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சியம்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மற்றெல்லாம் கரெக்டான ஒரு பார்க்கலாம். ஏ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, அந்த மாதிரி கிடையாது. டசன்ட் நீட் ப்ரூஃப், அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மேத்துக்கு ப்ரூஃப் இருக்கணும். ஏ ஸ்டேட்மெண்ட் ஹூஸ் ட்ரூத் ஆர் ஃபால்ஸ்லி இஸ் நாட் நோன். ஓகே. ட்ரூத்தா இல்லை இதுவா அப்படின்றது ஆர் ஃபால்சிட்டி இஸ் நாட் நோன், அந்த மாதிரி கிடையாது. 100% ப்ரூஃப் இருந்தால் தான் தியரத்தையே நம்ம அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் சஃபிஷியன்ட், அகைன் திரும்ப அதே தான் சொல்கிறாங்க. ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எழுத மாட்டோம். சின்ன லைன் கிராஸ் பண்ணால் கூட அதோடைய ரீசன் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ப்ரூஃபன் அப்படின்னாலே லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்சியம். ஆன்சர் 1. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Things which are equal to the same things are equal to one another. இது எந்த இதுனா ஈக்குவலேட்ஸ் தியரம். இது 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது ஈக்குவலேட்ஸ் தியரம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இருந்தது. ஓகே. ஸோ ஈக்குவலேட்ஸ் தியரம். நெக்ஸ்ட்டு, which of the following can be assessment strategy to encourage interdisciplinary in mathematics? ஸோ மேத்தமேட்டிக்ஸில் இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னா இப்போ எல்லாமே இதுதான் ஸ்கூல்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மேத்தை மட்டும் ரிலேட் பண்ணி சொல்கிறது கிடையாது. மேத்தோடு சேர்த்து அதர் சப்ஜெக்ட் எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்குது, அதுதான் அதோட பெனிஃபிட். இன்டர்டிசிப்ளினரி மேத்தமேட்டிக்ஸ். இன்னும் இதாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கே கொடுக்குறோம், ஃபீல்டு ட்ரிப்பே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கார்டனே ஸ்டூடெண்ட்டை போட சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிமீட்டர் ஏரியா அது வந்து மேத்தில் வந்துடும். அதுக்கடுத்து இந்த சீட்ஸு, சோயிங், சீசன் இதெல்லாம் வந்து சயின்ஸில் சொல்லிடுவோம். ஓகே. அதனுடைய எக்கனாமிக் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எக்கனாமிக் அதோட யூசேஜு இந்த மாதிரி வந்துடும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்டர் ரிலேட் அதர் சப்ஜெக்டை பண்ணுறது தான் இன்டர்டிசிப்ளினரி இன் மேத்தமேட்டிக்ஸ். அப்போ எது யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஃபீல்ட் ட்ரிப் இருக்குது. ரெண்டும் அனடோட்டல் ரெக்கார்டு கிடையாது. இது வந்து ஸ்டூடெண்ட்டோட பர்சனலை பற்றி நம்ம எழுதுறது 2 லைன்ஸில் எழுதுறது தான் அந்த ரெக்கார்டு. ஒலிம்பியாடு இதுக்கு ரிலேட்டடே கிடையாது. ஸோ இன்டர்டிசிப்ளினரி வந்து ஃபீல்ட் ட்ரிப் அண்டு ப்ராஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு, விச் மெத்தட் கேன் பி யூஸ் டு ப்ரூவ் த சம் ஆஃப் த 2 ஈவன் இன்டிஜர் இஸ் ஆல்வேஸ் ஈவன். இது டைரக்ட் மெத்தட் தான். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஒரு ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிறேன் 2a, இன்னொரு ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிறேன் 2b. இது வந்து ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் இது ஈவன் தான் சொல்கிறோம். ஈஸி தான் இல்லையா? A2 காமன்னு, ஸோ a+b. ஸோ இதோட ஆன்சர் எப்போவுமே ஈவன் இன்டிஜராக தான் இருக்கும். டைரக்ட் ப்ரூஃப். ஓகே.
Next, which of the following skill are promoted by mathematics and upper primary stage? இந்த பார்த்தனால இந்த மெமரைசேஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஓகே, சி எந்தெல்லாம் இருக்கோ அது கண்டிப்பாக கிடையாது. மற்றது நம்ம செக் பண்ணுறோமோ இல்லையோ, மெமரிக்கு என்கரேஜே பண்ண மாட்டோம் ஸ்கூலில். மெமரிஸே கிடையாது, மெமரி பண்ணுற ரூலே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஸோ விசுவலேஷன் இருக்குது, டிரான்ஸ்பிட்டேஷன் இருக்குது, டிரான்ஸ்பொசிஷன் இருக்குது, ஜென்ரலைசேஷன் இருக்குது, எஸ்டிமேஷன் இருக்குது. Okay, answer A, B, D. Next, 53. Which of the following tasks is least likely to develop critical thinking? இதில் least எதுன்னு கேட்டிருக்காங்க. critical thinkingனா இப்போ ஒரு கொஷின் கொடுத்து டைரெக்டாக ஆன்சர் கேட்குறது கிடையாது. critical thinkingனா ஏதாவது ஜென்ரல் ஒரு டாபிக் கொடுத்து அது ரிலேட்டடாக அவங்க திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ இது எவாலுவேட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் கொஷினை கொடுத்து எவாலுவேட் பண்ண சொல்லுது. இதில் என்ன critical thinking இருக்குது? இது கிடையாது. ஃபார்முலேட் எனி டூ சுச்சுவேஷன் இந்த எனி டூ சுச்சுவேஷன் நீங்கள் எழுதணும். ஓகே, கொஷின் என்னது? லீஸ்ட் லைக்லி கிரிட்டிக்கல் திங்கிங் எது கம்மியாக என்கரேஜ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலேட் எனி டூ சுச்சுவேஷன் இது கிரிட்டிக்கலாக என்கரேஜ் பண்ணுது. வேல்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சொன்னிச்சு, இதுவும் கிரிட்டிக்கல் திங்கை என்கரேஜ் பண்ணுது. கால்குலேட் த வேல்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் இது டைரக்ட் கொஷின். Calculate the volume of right circular cylinder அப்படிது direct question. Critical thinking கிடையாதா? Okay. Calculate the volume of the right circular. இது critical thinking encourage பண்ணலாம். First question என்னது? Evaluate in 3 different ways and compare the result. Okay. So இது வந்து least கம்மியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எது கம்மியாக என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா இது கூட ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் திங்க் பண்ணி எழுதலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் கம்பேர் பண்ணும்போது இது கிடையாது. ஏன்னா இது வந்து டைரக்ட் கொஷின். சிலிண்டரோட வேல்யூம் சர்க்கிள் பண்ண போகிறோம், எழுத போகிறோம். எழுதணும் கிரிட்டிக்கல் திங்கிங். ஆன்சர் வந்து 4. ஏன்னா கொஷின் லீஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அலைன்ஸ் வித் த ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் அச்சீவிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னா என்சிஎஃப் எதை மென்ஷன் பண்ணுது? ஃபார் ஆல்ன்றது அப்படின்னா it should be acknowledged mean for selected few. எப்போவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. படிக்கிறதுல மேத் படிக்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் few ஸ்டூடெண்ட்டுக்குன்னு அலாட் பண்ண மாட்டாங்க. டெக்ஸ்ட் புக் should only the டெக்ஸ்ட் புக் மட்டும் கிடையாது பெரியாரிட்டி. டெக்ஸ்ட் புக் only the source. ஓகே, அது தவிர எல்லாமே பண்ணணும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜன் அண்ட் டிஃப்ரெண்ட் சோசியல் குரூப்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் ரீஜன் சோசியல் குரூப்லாம் என்கரேஜ் பண்ணுறது. சரி, லாஸ்ட் என்னதுன்னா மேத்தமெட்டிக்கலி டேலண்டட் ஸ்டூடெண்ட் should be groomed in isolation. அந்த மாதிரி கிடையாது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி இன்னும் நல்லா படிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. திங்கிங் நம்ம எப்போவுமே வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். லேர்ன் பண்ணுறதுல ஒரு என்தூசியாஸ்டிக், ஒரு சோஷியல் குரூப்பிங் எல்லாமே இருக்கணும் அப்படின்வாங்க. அதான் ஆக்டிவிட்டி த்ரூ லேர்னிங் இப்போ நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு NCF 2005. அதான் ஓகே. நெக்ஸ்ட்டு 55. Which of the following is considered as a character of effective mathematics classroom? So effective classroom எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா group work and group problem solving is discouraged. இல்லை, டிஸ்கரேஜ் கிடையாது. நம்ம குரூப்பாக தான் ஒர்க் பண்ண சொல்லுவோம். 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். Emphasize that mathematics is essentially a concrete subject. எசென்சியலி ஏ கான்க்ரீட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி கிடையாது. பர்டிகுலராக இந்த கான்க்ரீட் அப்ட்ராக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது எலாபரேட் சப்ஜெக்ட். கான்க்ரீட்னா திங்ஸ் ஒன்லி நம்ம டச் பண்ணி லேர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதான் கான்க்ரீட். அப்ட்ராக்ட்னா சயின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ரிசர்ச் எல்லாம் அந்த அப்ட்ராக்ட் திங்கிங்கில் வரும். ஓகே, கிடையாது. மல்டிபிள் வே ஆஃப் அப்ரோச்சிங் ஏ ப்ராப்ளம் ஆர் இதை என்கரேஜ் பண்ணுவோம் எப்போவுமே. ஸ்டெப்ஸ் ஃபார் சால்விங் நியூ ப்ராப்ளம் ஆர் நீட்லி டெமான்ஸ்ட்ரேட் அந்த மாதிரி கிடையாது. நீட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரீசன் இருக்கணும், ப்ரூஃப் இருக்கணும் எந்த ஸ்டெப்புக்குமே. அதான் டீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்டாக இருந்து. அப்போ எஃபெக்டிவ் மேத்தமெட்டிக் கிளாஸ் ரூம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மல்டிபிள் வே ஆஃப் அப்ரோச்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 56. Which of the following is desirable practice? Context of teaching and learning of measurement of value. Okay, so எது desirable practice அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அகைன் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபார்முலா ரைட் பண்ணுறது,
which of the following is desirable practice in the context of teaching learning? Practice எது desirable? Volume practice பண்றதுக்கு. Okay, first formula begin by writing இல்ல கிடையாது. Encourage precise calculation right from the beginning. Only calculation part மட்டும் கிடையாது. 2D shape அந்த மாதிரி கிடையாது. இது practice தான் கேட்டிருக்காங்க, explanation சொல்லல. Encourage students to figure out ways to calculate the volume of different object. இதுதான் நம்ம ப்ராக்டிஸுக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னா, வேல்யூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கியூபாய்டு, கியூபு, சிலிண்டர், ரீசன் என்னது, அந்த வேல்யூமுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் ஃபிகருக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூம் கண்டுபிடிக்கிறத பற்றி நாங்கள் ஃபார்முலாஸ் என்கரேஜ் பண்ணுவோம், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 57. Which of the following is not true? பியாஜே பொறுத்த முடிக்கும் எது ட்ரூ கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராக்ரஷன் ஆஃப் ஜியாமெட்ரிக் ஐடியாஸ் இன் டிஃபைனைட் ஆர்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே அவர் வந்து அவருடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய லெவல் வந்து இந்த மாதிரி தான் போகுது இந்த கிராஃபு. ப்ராக்ரஷன் ஜியாமெட்ரிக் ஐடியா ஹிஸ்டாரிக்கல் ராதர் தென் த லாஜிக்கல் ஆர்டர். லாஜிக் இல்லாமல் இருக்காது, ஹிஸ்டாரிக்கல் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க கொடுத்துருக்காங்க, இருக்காது. நாட் ட்ரூ. ஏர்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார்ம்டு, இது நம்ம படிச்சிருக்கோம். சென்சரி மோட்டார் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொஜெக்டிவ் கோஆர்டினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் விசுவல் அண்ட் டக்டல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்ததும் பியாஜெட் அண்டரில் தான் வரும். நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, இது வந்து நாட் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ பிஃபோர் நெக்ஸ்ட் கொஷின், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம சேனலில் பார்த்தோம்னா நாட் சப்ஸ்கிரைப்டு தான் மேக்ஸிமம் வாட்சிங் ஹவர்ஸ் காமிக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் வெரி லோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், இன்னும் நிறைய உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக. தட் இஸ் த ஒன்லி ரீசன். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய உங்களுடைய சஜஷனை கொடுங்க. உங்களுக்கு வேல்யூவான கண்டென்ட் எல்லாமே கிளியர் கட் கான்செப்ட்ஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக தான் மெயின் அந்த ஒரு ஸ்லைடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு இஃப் -12, இப்போ திரும்ப அந்த போர்டு மாஸ் ரூல். அப்போ அந்த ரூல் பேசிக் ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, வித்தின் ப்ராக்கெட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த போர்டு மாஸ் ரூலில் என்ன ஆர்டர்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், ஆஃப்னா மல்டிபிள். இது வந்து ஆஃப் மீன்ஸ் ஓஎஃப் ஆஃப் எழுதியிருப்பாங்க ப்ராக்கெட்டில். இது இருக்கும். டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்புறம் தான் அடிஷன், அப்புறம் தான் சப்ராக்ஷன். தான் ஆர்டர். அப்போ இது வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 12 × 3 36. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, இது வந்து வித்தின் ப்ராக்கெட் இருக்குது, அது கொஞ்சம் அப்போ கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? இப்போ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். 20 / -4னா -5. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு இது டிவிஷன், ரெண்டாவது டிவிஷன். 28/4னா 188, 16, 24. ஸோ -3 + 3 இது முடிஞ்சு. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 16 / -2னா -8 ஈக்குவல் டு -8/7னா -4 + 6. Okay, so 36 - 2 + 8 equal to -4 + 6. So same sign and add பண்ணனும் சொல்லிருக்கோம். 44 - 2 42. So this side வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். 46. Okay. நெக்ஸ்ட்டு இன்னொரு 8 டிஜிட் நம்பரில் டிவிசிபிள் பை 88. இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 88. தென் வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் 3x + y? அப்புறம் என்ன இருக்கும், நம்ம எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சி இங்கே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ இந்த நம்பரில் இது 88ஆல் டிவைட் பண்ணுது அப்படின்னா 88ஓட ஃபேக்டர் என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ 2 × 2 × 2 × 11. அப்போ 2 ஃபேக்டர் தான் இருக்குது. 2ஓட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 ஆகணும், 11ஓடையும் டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2க்கு என்ன டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு? லாஸ்ட்டில் இருக்க நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும். லாஸ்ட்டில் இருக்க நம்பர் ஈவன் நம்பர் ஆகும். அதாவது என்ன பாசிபிலிட்டி இருக்குது ஒய்க்கு?
0 2 4 6 இந்த மாதிரி தான் பாசிபிலிட்டி இருக்குது. சரி, எக்ஸுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, எக்ஸை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா வாட் இஸ் தட் வேல்யூ? ஓகே, டிவிசிபிள் பை 11. 11க்கு என்ன டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 3 0 x 0 8 6 7 y. இந்த மாதிரி டிஜிட்ஸ் எல்லாம் எடுப்போம், ஆட் டிஜிட்ஸ் இந்த மாதிரி போகும். ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். எந்த டிஜிட்ஸ்? 1 3 5 7 2 4 இந்த மாதிரி டிஜிட்லாம் ஆட் பண்ணி ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11 ஆகும். அப்போ மட்டும்தான் அது 11 டேபிளால் டிவைட் ஆகும். அதான் நம்ம கண்டிஷன். ஓகே, அப்போ இங்கே வந்து இங்கே சொல்லிட்டோம் ஒய் வந்து என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது? 0 2 4 6ன்றது. ஆனால் இதை செம்மையாக வந்து இப்போ சப்போஸ் இதுக்கு வந்து 0 போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒய்க்கு எக்ஸ் என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது? எக்ஸ் வந்து டோட்டலி இங்கே 4 5 6 7 தான் இருக்குது மொத்த வேல்யூவே வந்து. இது 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு 1 போட்டோம் அப்படின்னா 3 சான்ஸே இல்லை. 2 போட்டோம் அப்படின்னா 6 0 6. அதாவது ஒய் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா எக்ஸ் வேல்யூ 6. ஓகே, வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. ஒய் வேல்யூ சப்போஸ் நான் 2 போடுறேன். 2 போட்டால் இங்கே 1 போட முடியாது இல்லையா? 1 போடும். 1 போட்டோம்னா 5 ஆன்சர் ஒரு சான்ஸ் இருக்குது. 2 போட்டோம் அப்படின்னா 6 + 2 8. 8 ஆப்ஷன்லேயே இல்லை. நான் ஒய் வேல்யூ 2 போடுறேன் அப்படின்னா இங்கே 2னா எக்ஸுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது? ஆன்சர்லேருந்து சொல்கிறேன். ஓகே, அந்த ஆன்சர்லேருந்து நம்ம கொஷினை கொண்டு வரோம். ஏன்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். ஓகே, இல்லை நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஆட் பண்ணுங்க. 6 + y y + y + 6 + 0 + 0. இதோட டிஃப்ரென்ஸ் தானே போடுறாங்க. 7 இது முன்னாடி எழுதிக்கலாம், பெரிய நம்பராக இருக்கிறதுனால. 7 + 8 + x + 3. 7 + 8 + x + 3. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும், இல்லைன்னா 11ஆக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகே, 15 18 18 + x 15 18 18 + x - y + 6 x - y + 24. இது வந்து ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைன்னா 11ஆக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கண்டிஷனாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் y = 0ன்னு போடுறேன். y = 0 எரேசரில் இருக்குது. y = 0ன்னு போடுறோம். ஓகே, இந்த இடத்துல நான் 0 ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 x 0 86 70. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் வரணும்? எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் 11ஆல் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து நான் ஒய்க்கு 0 போட்டேன் அப்படின்னா எக்ஸுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? எக்ஸுக்கு 1 போட்டால் 3 வர சான்ஸ் இருக்குது. 3 இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை. 1 போடக்கூடாது. ஓகே, எக்ஸுக்கு நான் 2 போடுறேன். எக்ஸுக்கு 2 போட்டேன்னா 6 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு நான் 2 போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது 2 போடுறேன் அப்படின்னா இப்போ ஆட் நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நாட் ஆட் நம்பர், ஆட் பிளேஸ் வேல்யூ. 6 6 இருக்குது. இங்கே வந்து 15 15 17 20. இப்போ 20 - 6 வந்து 14. அப்போ இந்த ஆன்சர் இது கிடையாது. அப்போ ஒய்க்கு 0 போட்டோம்னா ஆன்சர் வரலை. ஓகே, ஒய்க்கு 2 போடலாம். y = 2 போட்டிருக்கோம் அப்படின்னா ஓகே, x = 2 y = 2 போட்டிருக்கோம். x = 1 போட்டோம்னா 3 0 1 0 8 6 7. செக் பண்ணி பார்க்கலாமா? இது 8 இந்த மாதிரி 8 2 + 6 8. இங்கே வந்து 15 16 19. ஸோ 19 - 8 11. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஒய் வேல்யூ 2
x value 30x, x value 1. So அது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இல்லை. நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 3x plus y ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன 3x plus y ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 3 plus 2 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின். calculation, again calculation within a bracket, calculate பண்ணணும். ஸோ இது lengthy calculation இது வந்து. ஓகே, ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் இன்னும் டவுன் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் இருக்கு இதில் பண்ணலாம். ஓகே, ஸோ 6 3s are 18, 18 plus 2 20/3 minus divided by 5/2. ஓகே, within a bracket இருக்கு. ஏன்னா டிவிஷன் தான் செப்பரேட் பண்ணணும். ஸோ 3 4s are 12, 15/4 minus 11/2 into 17/4. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதுறோம். 5/3, 11/8. ஓகே, சேம் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டேர்மு, இது செகண்ட் டேர்ம், இது பூரம் சேர்ந்து செகண்ட் டேர்ம். இது வந்து 1 3 is 3, 3 plus 2 5, 5/3 into 7/8. இது கேன்சல் ஆகிடுமா, 1/2 ஆகிடும். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 4 மல்டிப்ளை பண்ணுவோம் மேலே எழுதிடும். ஏன்னா 8 இருக்கு இல்லையா, அதனால தான் அங்கே டேரெக்டாக எழுதிட்டு 11/8. இது எழுதும்போது 20/3 டிவைடுன்றப்ப 2/5 ஆகிடும். ஓகே, இன்ட்டு ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 4 times. ஓகே, அப்போ இது ஃபுல்லாத்தையுமே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சேர்த்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இங்கே எழுதிக்கலாம் 8/3 சிம்பிளாக இன்ட்டு 15/4 மைனஸ் இது நார்மல் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா 187/8. இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான் 55/24. ஸோ இது எதுவும் கட் ஆகுது 2, 3 கட் ஆகுது 5. ஸோ 10 minus 187/8 plus 55/24. ஸோ இங்கே பார்க்குறோம் அகெயின் நம்ம எதுவுமே கட் ஆகாது. எல்சிஎம் வந்து 24 எடுக்கணும். அப்போ 240, 24 நாங்கள் மல்டிப்ளை டிவைட் பண்ணுவோம் இல்லையா, 240 மைனஸ் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 561 plus 55 divided by 24. இது ஈக்குவல் டு, ஸோ சேம் சைன் இருக்கிறத ஆட் பண்ணணும், இதோட சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 133/12. ஸோ இங்கே பிகஸ்ட் நம்பருக்கு 9 சொன்னாலும் நெகட்டிவ் வரும். திரும்ப மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது 11 minus 11 1/12. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர். ஸோ இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போடுமாஸ் ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பூரா கன்வெர்ட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. போடுமாஸ் ரூல் தான் இம்பார்ட்டன்ட். ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சேம் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் டிவிஷன் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் தான், கால்குலேஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் -11 1/12. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.